இந்த பணக்கார பொண்ணு பிச்சைக்காரங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு நான் $1000 பணம் தரேன், இன்னைக்கு நைட் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்ப அங்கிருந்த 2 பேரும் நான் வரேன் நான் வரேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க ஒருத்தன் மட்டும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன்கிட்ட இவ கேட்கறா, ஏன் உனக்கு பணம் வேண்டாமா அப்படின்னு. இல்ல நான் பணம் வாங்கிட்டு எந்த பொண்ணோட லைஃபும் ஸ்பாயில் பண்ண மாட்டேன்னு சொல்றான். அதுல கொஞ்சம் புடிச்சு போகுது. சரி என்ன பண்ணா வருவ அப்படின்னு கேட்டதுக்கு அவன் எனக்கு $3000 பணம் கொடு, அதுவும் எனக்கு வேண்டாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு நான் சும்மாவே வரேன் அப்படின்னு சொல்றான். சரின்ட்டு அவன் கேட்ட பணத்தை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இப்ப இவனை கூட்டிட்டு போய் அவளோட கார்ல உட்கார வைக்கிறா. ஆனா அந்த பொண்ணுக்கு தெரியாது கடைசியில இந்த பிச்சைக்காரனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ட்டு. இப்போ ஒரு பியூட்டி பார்லருக்கு கூட்டிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு ஹேர் கட் பண்ணிட்டு வர சொல்லி சொல்றா. அப்ப இந்த பார்லர் நடத்திட்டு இருக்கிற அந்த பொண்ணுடைய ஓனர் வந்துட்டு ரெண்ட் இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லி அந்த பொண்ணை மிரட்டிட்டு இருப்பான். அப்ப ஏன் இப்ப வாங்குற பணம் உனக்கு பத்தலையான்ட்டு ஒரு குரல் கேக்குது. யாருடா அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த பிச்சைக்காரன் தான். ஆனா அவனை பார்த்து பயந்து இந்த ஷாப் ஓனர், நிக்கோலஸ் நீங்களா, நான் சும்மா உங்க கூட விளையாடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சாரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். முழு கதையும் பார்க்க கீழே இருக்க லிங்க்